வணக்கம். மனுஷன்தான் மிருகமாகுறானா? மிருகம் பூரா மனுஷனாகுதான்னு தெரியல. ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியா, இன்னைக்கு வந்த செய்தித்தாளுடைய செய்தி நேத்தே கூட காட்சி ஊடகங்கள்ல வந்த ஒரு காட்சி ரொம்ப மனசுக்கு ஆயிடுச்சு. இதுதான் சொல்றது யானைகள் யானைகள் மனிதர்களோடு ஒன்று வாழறத தாண்டி, யானைகளுக்கான இருப்பிடம், யானைகளுக்கான வாழ்விடம், யானைகளோடு ஒரு சுதந்திரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நான் போன வீடியோவில் கூட ஒரு வீடியோவில் கூட நான் பேசியிருக்கேன் தொடர்ச்சியா. ஆனா இது என்ன ஆயிப்போச்சுன்னா, எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது இது. அ கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில, இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு குட்டி யானை தொடர்ச்சியா பிளிறுகிட்டே இருக்குது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. சரி, யானை ஏதோ சத்தம் போட்டு யானை வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரியான இது இருக்குது. அங்கே யானைகள் உணவை தேடி வரது, இதுவான அதனுடைய வழித்தடங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து அந்த குட்டி யானையுடைய பிளிறல் சத்தம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது வனத்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. வனத்துறை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு தாய் யானை அப்படியே ரொம்ப உடல்நல குறைவாக கீழே விழுந்து படுத்து கிடக்குது. அதை சுற்றி 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 வருது இந்த குட்டி யானை. சுற்றி சுற்றி வந்து தொடர்ச்சியாக பிளிறிக்கிட்டே இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த யானைக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. அந்த குட்டி யானை தகவல் சொல்லுதா அல்லது காக்குதான்னு தெரியல. கிட்ட போனால் கிட்ட நெருங்க விடலை. நெருங்க விடல. எவ்வளோ போராடி பார்க்குறாங்க. ரைட், ஓகே அப்படின்ட்டு கும்கி யானைலாம் வர வைக்கலாமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது, ஒரு வழியாக அந்த குட்டி யானையை அப்படியே காட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு அதை ஒரு யானை கூட்டத்தோடு சேர்த்துட்டு, இந்த யானையை இம்மிடியட்டாக காப்பாற்ற வேண்டும், அதுக்கு சிகிச்சை தர வேண்டும் அப்படின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. யானையை தூக்கி சிகிச்சை கொடுக்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க காலனிலாம் அதுக்கு கிரேனு எவ்வளோ பெரிய டன்னுங்க ஒரு அப்படி தூக்கி நிறுத்தினா நிற்க முடியல. யானையால் நிறுத்த முடியல. இப்படி நிற்க வச்சுருக்காங்க, முடியல. இமிடியட்டாக அதே பகுதியில் ஏன்னா கொண்டு போகவும் முடியாது, ஏற்றவும் முடியாது. ரொம்ப நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. வலி அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப அந்த காட்சியே நமக்கு ஒரு ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த யானை இன்னும் உடல் மெலிந்து ரொம்ப இதுவான நிலைக்கு வரணும். துரிதமாக அந்த மருத்துவக்குழு, வனத்துறையினர், வனத்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்படுறாங்க. அங்கேயே ஒரு தொட்டி கட்டி தண்ணீரை நிரப்பி அந்த வாட்டர் தெரப்பி மாதிரி உள்ள யானையை இறக்கி அதுக்கான சிகிச்சையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த காட்சி ஊடகத்தில் ஒரு செய்தியாக இருந்தது. இன்று செய்தி ஊடகத்தினுடைய செய்தி என்னென்னா, அந்த யானை இறந்து விட்டது அப்படின்னு. அதை காப்பாற்ற முடியல. அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். நான் மனிதன் மிருகமாக மாறிட்டான், மிருகங்கள் எல்லாம் மனிதனாக மாறிக்கொண்டு இருக்கிறதான்னு தெரியல. அது யானை இதுவாகிட்டுனா அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் செய்து அதனுடைய வயிற்றில் இருந்து ஒரு சின்ன குட்டியை இறந்து போன நிலையில், அது மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அதை தாண்டி ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னென்னா, அவ்வளோ டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் அதனுடைய வயிற்றினுடைய இறைப்பகுதியில் தேங்கி போயிருக்கு. அந்த படத்தோடு போட்டோடனே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னையா இது என்னையா இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். பிளாஸ்டிக்கை ஒழிங்க, பிளாஸ்டிக்கை ஒழிங்க, பிளாஸ்டிக்கை ஒழிங்கன்னு. இதுவும் பார்த்திங்கன்னா, அது ஒரு பெருநகரமோ நகரப்பகுதியோ கூட கிடையாதுங்க. ஒரு வனாந்தரத்திற்கும் ஒரு டவுன் பகுதிக்குமான இடைப்பட்ட ஒரு இடம். அங்கே இந்த யானை உணவு தேடி போகும்போது எப்படி இதுக்கு பிளாஸ்டிக் பொருள் கிடச்சிது, எப்படி இது பிளாஸ்டிக் பொருள் உள்ளே போச்சு, அதான் தெரியுது. நீங்கள் இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சி அந்த சோஷியல் மீடியாவில் காணொலியில் அது இந்தியாவா, தமிழ்நாடா, அல்லது தாய்லாந்தா, அல்லது ஸ்ரீலங்காவான்னு தெரியாது. ஒரு யானை ரோட்டில் அப்படி நின்றுட்டு போகிற வர வண்டியெல்லாம் மடக்கி உணவு கேட்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் மடக்கலாம். அந்த போகிற வர வண்டிக்காரங்களாம் இதுக்குன்னே அந்த யானை கொடுக்கறதுக்காகவே பழங்க, அப்புறமா உணவுப் பொருள், அப்புறம் கரும்பு, ஒரு கரும்புலோடு அதுவே நிறுத்தி ஒரு கட்டை கீழே இறக்கிடுவாங்க. அது அந்தந்த டைமுக்கு கரெக்டாக நின்றுடும் அந்த முக்கியமான நெடுஞ்சாலையில். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன் மேபி. அதில் என்னென்னா, சில பேர் பதட்டத்தில் அந்த யானைக்கிட்டேருந்து போகணும், யானை ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த உணவுப் பொருட்களை, இவன் சாப்பிட்ற உணவுப் பொருள் அது பழமாக என்னன்னு தெரியல, இந்த பாலித்தீன் கவரோடு அப்படி தூக்கி போடுறாங்க. யானைக்கு அந்த பிரித்தாய்வு செய்யக்கூடிய அளவுக்கு உணவு தெரியாது. அதுவே பசியில் இருக்குது. அது என்ன நினச்சிக்குதுன்னா, மனுஷன் கொடுத்தான்ல இந்த உணவு, அந்த உணவோடு சேர்ந்து அந்த பிளாஸ்டிக்கும் ஒரு உணவுன்னு அது நம்ப ஆரம்பிக்குது. அவன் தானே கொடுக்குறான். அது விஷம், அது மோசமானது, அது மக்கக்கூடியது அல்ல அப்படின்றது அதுக்கு தெரியல. அதனால் அந்த பசியில் வாரி சுருட்டி அது உள்ளே போட்டுக்குது. இதுதான்
இப்போ இந்த இந்த யானைக்கு இறந்த இந்த யானைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அந்த அந்த அறுவை சிகிச்சை செய்து அந்த புகைப்படத்தை காமிக்கும் போதே நமக்கு எவ்வளோ பெரிய பக்குன்னு இருக்குது வந்து. இன்றைக்கி உணவே மருந்தா, மருந்தே உணவா, அதெல்லாம் தாண்டி உணவே விஷமா, நம்முடைய சூழ்நிலை எங்கே இருக்குது, நம்ம காற்று நல்லா இருக்குதா, நம்ம சாப்பிட்ற உணவு அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதா, நம்ம வாழ்வாதாரம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, நாளுக்கு நாள் ஒரு வியாதி, நாளுக்கு நாள் ஒரு புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது வந்து. அந்த அலை வருது, இந்த அலை வருது, 3வது அலை வருது, சைனாக்காரன் உள்ளே இறங்கிட்டான், அவங்காரன் உள்ளே இறங்கிட்டான், இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் வாழற சூழ்நிலையே சரியில்லாத பொழுது, இங்கே மிருகங்களுக்கும் வந்து குறிப்பாக யானை மாதிரியான அந்த ஒரு என்னதுன்னா பொதுவாக சொல்லுவாங்க வந்து, ஒரு யானை இறந்தால் ஒரு தேசத்திற்கே வந்து ஒரு கேடு அப்படின்னுவாங்க. ஒரு உண்டு. அது எல்லா உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது, அந்த மருத்துவ குழு அறுவை சிகிச்சை பண்ண பிறகு அவங்களுக்கு எவ்வளோ பக்குன்னு இருக்குங்க அது. புகைப்படத்தில் வந்து ரொம்ப லாங் ஷாட்டில் தான் காமிக்கிறாங்க. அதில் அவ்வளோ டன் குப்பை உள்ளே இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது அப்படின் பொழுது, எவ்வளோ பெரிய விஷயம் அது. நம்ம ஊரில் தான் யானையை வந்து நான் தவறாக சொல்ல, பக்தியாகவும் கொண்டாடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. யானையை தான் வந்து தெருவா பிச்சை எடுக்க விட்றாங்க. அதை தடுத்துட்டாங்க அது வந்து. அதை தாண்டி இப்போது கேரளா பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா, யானைகளை வைத்து பெரும்பாலும் நிஜ யானைகளை வைத்து பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் யானையெல்லாம், அந்த பலூன் மாதிரியான யானைகள்லாம் கூட வாங்கி தந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, காலாகாலமாக பெரும் ஒரு சர்ச்சைக்குரிய இருக்கிற விஷயம் என்னென்னா, யானைகளுடைய வழித்தடத்தை நீங்கள் ஏன் மனிதர்கள் ஆக்கிரமித்தீர்கள்? ஏம்மா அது போகிற வழி தானே, அதுக்கான வீடு தானே, அதற்கான ரோடு தானே. நீ போய் அங்கே வந்து பில்டிங்கை கட்டிட்டு, நீ போய் வீடு கட்டிக்கிட்டு, நீ போய் கல்லூரி கட்டிக்கிட்டு, நீ போய் இது பண்ணிக்கிட்டு, யானை வந்துருச்சு, யானை வந்துருச்சு, யானை வந்துருச்சுன்னா எந்த விதத்துலையா நியாயம்? ரைட்டு. இப்போ காடுகளுக்கு அந்த யானைகள் அப்படி போகுது வருது, ரைட்டு. இப்போ அந்த தாய் யானை அப்படி படுத்துருந்தப்போ அந்த குட்டி யானையுடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கு பாருங்க. ரொம்ப நேரம் அது பிள்ளைகிட்டு இருக்குன்னா அதுக்கு தெரியுது வந்து. இதில் என்னென்னா, இன்னொரு கூட்டத்தில் அந்த குட்டி யானையை வந்து வனத்துறையினர் வந்து சேர்த்து விட்டாங்க. விட்ட பிறகு அதை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சில சமயம் கூட்டத்தில் சேர்த்துக்காது. அந்த யானையை வந்து விரட்டி விட்டுரும். அதை வந்து சேர்த்துக்கிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும்போது, இந்த யானைக்கு கூடுமான வரைக்கும் நம்ம காப்பாற்றிடுவோம் அப்படின் பொழுது, எங்கேருந்து காப்பாற்ற முடியும்? உள்ளே அவ்வளோ கழிவு டன் கணக்கில் இருக்குது வந்து. மொத்தமாக உள்ளே இருக்குது அப்படின்னா, இந்த யானை அங்கே எப்படி கிடச்சிது அதுக்கு அப்படின்பொழுது, இந்த குப்பைகள்லாம் கொட்டி இருக்கிறாங்க பாருங்கள் அது. அதை வந்து மண்ணில் பதிஞ்சு உள்ளே ஊறி போய், யானை அதற்கான உணவை மண்ணோடு சேர்த்து தேடும் பொழுது, அதுவும் உள்ளே போயிடுச்சு அப்படின்றாங்க. அதை தாண்டி இதே போல் வந்து மனிதன் போடுகிற அந்த பிளாஸ்டிக் கவரோடு போடுகிற அந்த உணவும் அது எடுத்து சாப்பிட்டுருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ கூட ஒரு செய்தி ஒன்று படித்தோம். அது ஒரு யானை தொடர்ச்சியாக வந்து ரேஷன் கடைகள்லாம் அடிச்சுன்னு இருக்குது வந்து. அந்த ரேஷன் பொருள் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போலுது. ரேஷனில் போடுற பச்சரிசி, புழுங்கல் அரிசி இதெல்லாம் வந்து ரொம்ப சர்க்கரை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சான்னு தெரியல. அதுமாதிரி மனிதர்களோட உணவு அதுக்கு வந்து சில சமயம் பிடிச்சி போயிடுச்சுன்னா, அது வந்து அந்த பகுதியிலேருந்து போகாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வேதனைன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை வந்து. ஏன்னா யானை வந்து அவ்வளோ பெரிய ஒரு உருவம் வந்து, அது எவ்வளோ சாப்பிட்டாலும் செரிச்சிடும். அப்போ செரிக்காத ஒரு பொருள் போய் 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 உள்ளே போய் தங்கி அதை வயிறு டம் கட்டும்போது, அது யாருக்கிட்ட போய் சொல்லும் வந்து. இப்போ மனிதனுக்கு வந்து ஒரு வயிற்று வலி அப்படின்போது சொல்லிடுறான், ஒரு தலைவலின் போது சொல்லிடுறான், வயிற்றில் கடன்னு இருக்குது, ஒரு மாதிரி உருட்டுது, உப்பசமாக இருக்குது, அதை குடிக்கலாமா, சுக்கு தண்ணி குடிக்கலாமா, ஜீரக தண்ணி குடிக்கலாமா அப்படின்றான். ஆனால் அந்த வேதனையை அது எவ்வளவு காலம் அனுபவிச்சிருக்கோம், அதனுடைய உள்ளே இருந்த விஷயங்கள் எவ்வளோ, யாருக்கிட்ட சொல்கிறது மாதிரியான விஷயங்களா, இது எவ்வளோ பெரிய, இதற்கெல்லாம் முழுக்க காரணம் வந்து மனிதன் தான். அது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஒரு 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 செய்தித்தாளில் அவ்வளோ மங்கலாக தெரிகிற அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னா, நிஜமாகவே அங்கே அந்த மருத்துவர்கள், அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்தவர்கள் யானைக்கு அந்த கழிவை எடுத்த பிறகு அவங்களுக்கு எப்படி ஆயிருக்கும், அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி யானையை பார்த்த பிறகு, இப்போ என்னையா இது வந்து, இதுக்கெல்லாம் ஒரு விடிவே கிடையாதா, இப்படி தான் இருக்க போகிறானா மனுஷன், சும்மா மலைப்பாங்கான ஏரியாக்கள் வந்து பிளாஸ்டிக்களை தவிர்ப்போம், இது பண்ணுவோம், உள்ள வாட்டர் பாட்டில் அனுமதி கிடையாது, பிளாஸ்டிக் பொருள் வந்து இது கிடையாது, நீங்கள் என்ன தான் கடுமையான இது போட்டாலும் இன்னும் கடுமையான ஒரு சட்டத்திட்டங்கள் கூடுமான வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பொருளை முற்றிலும் அழிக்க முடியுமா, பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா தெரியல வந்து. ஏன்னா இன்றைக்கி நம்ம அதை வந்து ஒரு யானைக்கு தானே நடந்தது அப்படின்னு அசால்ட்டாக நம்ம கடந்து போயிட்டா, அடுத்து மனிதனுக்கு தான், மனிதன் பக்கம் தான் அது வரப்போகுது. அது சொல்ல முடியாமல் அது வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால வந்து சீக்கிரமாக
அதனுடைய இது வந்து முடிஞ்சு போச்சு. சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால எடுத்துடுறாங்க. இது பண்ணாதீங்க, இந்த பயன்பாட்டுக்கு இது பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் கப்பில் எடுத்து குடிக்கிறது, பிளாஸ்டிக்கு இது உணவு இதில் போட்டு அதில் சுட சுட சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் மெல்ல அப்படி மெல்ல அதனுடைய வேலையெல்லாம் காட்டும். இந்த மோசமான நிலை விலங்குகளுக்கு மட்டுமல்ல, இதை செய்கிற இந்த தவறை செய்த மனிதனுக்கும் மிக விரைவில் வரும் என்பதுதான் இந்த உருக்கமான மனதிற்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பதிவு இது. இது எனக்கு ஏறக்குறைய இன்றைக்கி பூரா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதை உங்ககிட்ட சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.